பாய்க் அவர்களை மேடைக்கு வருகை தந்து அந்த மகஜரினை கையளிக்குமாறு ப்ரொபோசலை கையளிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் ஃபாயிக். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நவம்பர் 1 நடப்பட்ட ஒரு யூத் மீட் வித் ஹிஸ்புல்லாங்கிற ஒரு ப்ரோக்ராமில் சார் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணார். ஃபுல் யூத்துக்கு ஃப்யூச்சராக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷன். அந்த பண்ண டைமில் அவர் சொல்லியிருந்தார், மௌலை மார்க்கு ஸ்கூல் இடையில நிப்பாட்டுப்பட்டார்களுக்கு, அதோட படிச்சுட்டு இருக்கிற யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்குமே என்னென்ன ஃப்யூச்சர் பிளான் வச்சிருக்காமன்னு சொல்லி. அப்போ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்போ நான் ஒரு நிறைய யூத்ஸுக்கு வாய்ப்பு அளிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. மதர்சா பீப்புள், ஸ்கூல் லீவர்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ். வாட் அபவுட் த ஹேண்டிகேப்ஸ்? வலது குறைந்தவருக்கு என்ன பிளான் வச்சுக்கிறீங்க? அப்போ அவர் கொஞ்சமே யோசிக்காம, ஐம் சாரி, அப்படி ஒரு ஸ்பெஷல் பிளான் வந்து நான் இன்னும் டிசைன் பண்ணி இல்லை. நான் இன்ஷால்லா we will do some design. ஒரு பெரிய மனுஷனுக்குரிய அடையாளமாக தான் என்னன்னா, நம்ம தவறு செஞ்சிருந்தா நம்ம சொரியன்னு சொல்றது சொல்லிட்டு மட்டும் இல்லாம, why not you come and take over the project? We will do inshallah. We'll see. Whatever funds, I will help you. I will do everything. You take over the project. You do it. Come with me, please. Okay? We'll do inshallah. Right. Thank you. நானும் ஒரு ஹோப் அண்ட் இல்லாம தான் இருந்தேன். ஆனா நெக்ஸ்ட் அடுத்த மார்னிங் காலையிலேயே எனக்கு கால் வந்துச்சு சார் சைட்ல இருந்து, இப்படி கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நான் டிசைட் பண்ணி ரிசர்ச் பண்ணேன் என்னென்ன பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி. அப்போ ரிசர்ச் பண்ண டைமில் தான் திஹாரியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்துட்டு மிச்சம் ஃபேமஸாக இப்படியான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே ஐசிபிஎஸ் திஹாரின்னு சொல்லி அங்கே கால் பண்ணி கேட்ட டைமில் அவங்க பேக்கரி, தையல், ஜுவல்லரி, டைமண்ட் கட்டிங், மெழுகுதிரி மேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எஜுகேஷன், ஃபுல்லாகவே கல்வி கற்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதால் சில விஷயங்கள் கட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஜாகிரா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போன டைமில் அங்கே பார்த்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சி வந்துச்சு. ஏன்னா கிழக்கு மாகாணத்திலேயே நம்ம ஊர்ல மட்டும்தான் இஸ்லாமிக் ஹேண்டிகேப் ஸ்கூல் இருக்கு. ஆனா வெறும் 33 பேர் தான் ஸ்கூல்ல படிக்காங்க. அதுலயும் சொன்னாங்க சில பிள்ளைகளுக்கு வாப்பா கடலுக்கு போனா கூட்டி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வறுமை கோட்டு கீழே படிக்கிற பிள்ளைகள் தான் கூடியா இருந்துச்சு. ஸோ அதோட அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல எங்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கு, பராலிம்பிக்ஸுக்கெல்லாம் போயிருக்காங்க சுனாமிக்கு முதல். பட் இப்போ கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒழுங்கான ஒரு ரவுண்ட் இல்லாம இருக்குன்னு சொல்லி. அது ஒரு படிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சிஸ்டமா இருந்தாலும் வொகேஷனல் ட்ரைனிங்கா தையல் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் கட் பண்ணிட்டு அதை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் டைப்பிங் கொண்டு விட்டுருக்காங்க. அப்படி நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதுலேயும் ஃபண்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதோட அவங்க சொன்னதுலேயே மனவத்தமாக இருந்தது என்னென்னா, அவங்க பிள்ளைகள் பேக் பண்ணி வச்சுக்கிறது சேல் ஆகுது இல்லை, வாங்குறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நிறைய நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போயிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மேடையில் அதை வச்சு சொல்லுங்கள், ஆக்களுக்கு நிறைய தெரியணும்னு சொல்லி இந்த மேடையை யூஸ் பண்ணிக்குங்க சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் மெயினாக இங்கே வந்தது. அதோட சார்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு என்னென்னா ஐசிஎஸ்டி கேம்பஸ். ஸோ அந்த கேம்பஸுக்குள்ளாலேயும் அவங்க வொகேஷனல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஒரு ஃபைலாக நான் போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கேன். இந்த எக்ஸிக்யூஷன் நடந்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம் வலது குறைந்தவர்களால் நடக்கும். ஏன்னா இவருக்கு நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு. நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஏன்னா எந்த அளவுக்குன்னா அந்த பிள்ளைகளை ட்ரைன் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு ஒர்க் எடுத்து கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி கனெக்ஷன் இருந்துச்சு. அதால தான் நான் இவருக்குள்ளால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் பேசுகிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நான் என்னென்னலாம் வலது குறைந்தவருக்கு செய்ய பண்ணிச்சேனோ அதை அவ்வளோத்தையுமே சொல்லியிருப்பேன். அதோட ரிசர்ச் பண்ணதை சொல்லியிருப்பேன். சிலவங்க கேட்குறது என்னடா கூகுளில் சும்மா சர்ச் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஜஸ்ட் ஏஐயில் போட்டு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா சரி இதைத்தான் ப்ரொப்போசலான்னு சொல்லி, அது ப்ரொப்போசல் இல்லைன்னு சொல்லத்தான் நான் வீடியோ அங்கே போயிட்டு எடுத்து வீடியோவும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்காக இது ப்ரீ பிளான் அவங்க சொல்லத்தான் செஞ்சேன். எனக்கு வேறு வேலையாக இல்லை. டார்கெட் பண்ணது அவங்களே இந்த பிளான் இன்ஷா அல்லாஹ் எக்ஸிக்யூட் ஆகும். நல்லதே நினைப்போமே. எக்ஸிக்யூட் ஆகினா கண்டிப்பாக வலது குறைந்தவரை பார்க்குறப்போ கண்டிப்பாக பாவமாக பார்க்காம ஒரு டேலண்ட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த நிலைக்கு கொண்டு வரோம். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கம் இன்ஷா அல்லாஹ். அதோட இன்னொன்று நான் ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய ஏழ்மனார்கள், ஃபன் பண்ணுறதுக்குரிய ஏழ்மனார்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு ஃபன் பண்ணுங்க. ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்காண்டி மட்டும்தான்.